இல்ல Okay, ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. started. Recording start. Fine. ஓகே மேம். ஸோ போன கிளாஸ்ல என்னோட இன்ட்ரடக்ஷன் நான் குடுக்கல. அ இப்போ இன்ட்ரடக்ஷன் குடுக்குறேன். அம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷாஜகானோட சன் நான் தான். முஹிபுல்லா என் பேரு. ஸோ அ நான் ட்ரேடிங்க்குள்ள எப்படி ஸ்டார்ட் பண்ணேங்கிறத இப்ப சொல்லல. அது கொஞ்சம் பெரிய கதையா போயிரும். எங்க எங்க இருந்து இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, எந்த டைம்ல கிளிக் ஆச்சுங்கிறத சொல்றேன். ஆம் கரெக்ட்டா 1 இயர் முன்னாடி எங்க காலேஜ்ல வந்து ஸ்டாக் மார்க்கெட் சேலஞ்சுன்னு ஒண்ணு வச்சிருந்தாங்க. அதுல வந்து அது வந்து இன்ட்ராடே சேலஞ்ச். அ ஒரு நாளுக்குள்ளயே ஸ்டாக் வாங்கிட்டு விக்கிறது. இன்ட்ராடே ட்ரேடிங். அதுல வந்து என் ஃப்ரெண்ட் என்ன சேர்த்து விட்டான். நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா அதுதான் இருக்கிறதுலயே கம்மி காஸ்ட்க்கு இருந்த சேலஞ்சு. அதனால சேர்ந்துட்டோம். ரூ. 30 குடுத்து சேர்ந்தோம். ஸோ காம்படிஷனோட ரூல்ஸ் என்னன்னா, எல்லாத்துக்கும் ஒரு ரூ. 1,00,000 குடுத்துருவாங்க. அந்த எண்ட் ஆஃப் த டே யார் இருக்கிறதுலயே அதிகமான பேலன்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ வந்து நானும் ஆர்வமா ரெடி ஆனேன். ரெடி ஆயிட்டு 9:30க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஆ நான் மார்க்கெட்ட பார்த்துட்டே இருந்தேன். எனக்கு அப்ப ஸ்டாக் மார்க்கெட் பத்தி எதுவுமே எதுவுமே தெரியாது. ஸோ என் ஃப்ரெண்ட் வந்து அப்ப ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிட்டு, "என்னடா எதாவது வாங்குனியான்னு?" கேட்டான். நான் ஒண்ணும் வாங்கல. இன்னும் பார்த்துட்டு தான் இருக்கேன்னு சொன்னேன். அவன் வந்து சொன்னான் இந்த மாரி, "நான் டாடா மோட்டார்ஸ்ல ஒண்ணு வாங்குனேன். வாங்கிட்டு எனக்கு இப்ப ஆ ஃபிஃப் 40,000 ப்ராஃபிட் இருக்குன்னு" சொன்னான். சரின்ட்டு ஃபோன வச்ச உடனே நானும் டாடா மோட்டார்ஸ் போய் வாங்குனேன். டாடா மோட்டார்ஸ்ல ஒரு தெரியல ₹1,00,000க்கு மேல தான் வாங்குனேன். ஸோ வந்து அதாவது எனக்கு குடுத்திருந்த கேப்பிட்டல் 1,00,000 அதுக்கு அதிகமா வாங்குனேன். அதான் இன்ட்ராடே ட்ரேடிங்கு. அதனால தான் எங்க அப்பா இன்ட்ராடே ட்ரேடிங் வேணான்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி நான் வாங்குனேன். ஆ எனக்கு ஒரு 5 மினிட்ஸ்ல 80,000 ப்ராஃபிட் வந்துருச்சு. அப்புறம் வந்து வித்துட்டேன். வித்த உடனே சரி ஓகே. நமக்கு பொறப்பிலே இருந்திருக்கு போல. ரத்தத்திலே ட்ரேடிங் இருந்திருக்கு அப்படின்னு ஒரு திமிரு வந்துருச்சு. ஸோ அடுத்து மறுபடியும் என் ஃப்ரெண்ட் ஃபோன் பண்ணிட்டு, இந்த மாரி எம்ஆர்எஃப் எம்ஆர்எஃப் வாங்குனியான்னு கேட்டான். எம்ஆர்எஃப் பார்த்தியான்ட்டு. ஒரு ஷேரே ரூ. 2,000 இருக்கு. ஆனா லைக் எனக்கு நல்ல ப்ராஃபிட் வந்துச்சுன்னு சொன்னான். அப்புறம் வந்து அதுவும் வாங்குனேன். வாங்கிட்டு ஒரு 5 நிமிஷம், 10 நிமிஷத்துல எ ரூ. 1,00,000 என்ட்ட இருந்துச்சு. ரூ. 2,00,000 லாஸ் ஆயிருச்சு. அப்புறம் வந்து ஆ அதுக்கப் அதுக்கு அந்த ட்ரேட நான் குளோஸ் கூட பண்ணல. அந்த நாளே முடிஞ்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்கா கட் ஆஃப் ஆயிருச்சு. ஆ 2,00,000 லாஸோட முடிஞ்சுச்சு அன்னைக்கு நாளு. என் ஃப்ரெண்டு ஆம் ஸ்டாக் மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிட்டு, "எங்க தொழிலதிபர் முஹிபுல்லா இருக்காரான்னு?" கேட்டான். அ என்ன இன்னும் நடு ரோட்டுக்கு வரலையா? நான்லாம் வந்துட்டேனேன்னு கேட்டான். ஸோ அங்க அங்க ஆரம்பிச்சது தான் இந்த ஸ்டாக் மார்க்கெட்டோட இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ சரி இதுக்கு பின்னாடி என்னதான் இருக்குன்னு கண்டுபிடிக்கணுன்ட்டு ஒரு 1 இயரா YouTubeல இருக்க எல்லா வீடியோவும் பார்த்துருந்தேன். குறைஞ்சது ஒரு 300 வீடியோ பார்த்திருப்பேன். எல்லா ஸ்ட்ராட்டஜி, எல்லா கான்செப்ட் ராத்திரி பகலா. இப்ப இது குரூப்ல கூட அவங்க அக்னிராஜ் வந்து எவ்ளோ ஃபாஸ்ட்டா படிக்கிறாங்க. டக்கு 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 டக்குன்னு ஒரு ஃபயரோட. அதே ஸ்பீட்ல தான் நானும் இருந்தேன். காலையில எந்திரிச்சு படிப்பேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி படிப்பேன். காலையில 4:00 5:00 எல்லாம் தூங்கிட்டு இருக்கும்போது எந்திரிச்சு படிப்பேன். சாட்டர்டே, சண்டே லீவ்னா கேம் விளையாட மாட்டேன். ஃபிரெண்ட்ஸ் கூட போமாட்டேன். ஃபுல்லா உட்கார்ந்து படிப்பேன். படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஸோ வந்து இந்த 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 குரூப்லயே நான் தான் இருக்கறதுல சின்ன பையன். அ எனக்கு அவ்வளவா எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. பட் நெறையா படிச்சிருக்கேன். ஆ ஸோ அதனால ட்ரேடிங் வியூ பத்தி எனக்கு தெரியும் ஓரளவுக்கு. ஸோ அதுதான் என்னோட இன்ட்ரோ. ஆ அ டைம் வேஸ்ட் ஆயிட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். கிளாஸ்க்குள்ளயே போயிரலாம். கதை சொன்னதெல்லாம் போதும். டைம் இருக்காது. கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம் மகிழுலா. ஓகே. ஸோ என் ஸ்பீடு கரெக்ட்டா இருக்கா? வால்யூம் கரெக்ட்டா இருக்கா? ஆ என்னன்னு சொல்லிருங்க. அ நடத்தும்போது. பிளஸ்ஸு நான் ஏதாவது ஒரு டாபிக் பை டாபிக்கா போவேன். ஏதாவது டாபிக்ல டவுட் இருந்துச்சுன்னா, அ பேசிட்டு இருக்கும்போது இன்டரப்ட் பண்ணாதீங்க.
டாபிக் முடிச்ச உடனே நானே கேட்பேன். ஒரு டாபிக் முடிச்ச உடனே கேப் விட்டு டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டு தான் அடுத்த டாபிக் போவேன். ஸோ ஃப்ளோவா போயிட்டு இருக்கும்போது நிறுத்துனீங்கன்னா, எனக்கு அடுத்து மறுபடியும் அங்க இருந்து பிக்கப் ஆகுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் மணிகுலா. சூப்பர் ஓகே. சூப்பர் சூப்பர். அந்த டாபிக் ஹெட்டிங்க சொல்லிட்டு ஆரம்பிச்சீங்கன்னா எல்லாரும் நோட்ஸ் எடுக்கிறதுக்கும் வசதியா இருக்கும். ஆமாமா. நோட்ஸ் வந்து இப்ப வந்து நான் ட்ரேடிங் வியூ செட்டிங்ஸ் பத்தி சொல்லப் போறேன். அதுக்கு வந்து உங்களுக்கு நோட்ஸ் எடுக்கிறது அவசியம் இல்ல. கான்செப்ட்ஸ் கிடையாது இது. இது வந்து வீடியோ ரெக்கார்டிங்ல நீங்க தேவையானப்ப எடுத்து பார்த்துக்கலாம். ஓகே. ஆ என்னோட ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். ஓகேவா? எஸ், விசிபிளா இருக்கு. டெஸ்க்டாப் தெரியுது. ஓகே. எல்லாத்துக்கும் தெரியுதா? இல்ல நீ தெரியுது. நான் நினைக்கிறேன் ஸ்கிரீன் ஸ்பெசிபிக் ஸ்கிரீனை ஷேர் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஃபுல் ஃபுல் சிஸ்டம் ஷேர் பண்ணு, ஃபுல் ஸ்கிரீன் ஷேர் பண்ணு. இதோ வரேன். ஆ, ம். இப்ப லோட் ஆயிட்டு இருக்கு, தெரியுது. பட் கொஞ்சம் டிலே இருக்கிற மாதிரி இருக்குது. அங்க உனக்கு சிக்னல் அங்க சரியில்லைன்னா இங்க டேபிள்ல கூட வந்து உட்காந்துக்கலாம். இல்ல. ஒரே வைஃபை யூஸ் பண்றேன் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆ, ஓகே, மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்றத பார்த்து கேட்டுக்கோங்க. ஆமா. மத்தவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாத்துக்கலாம். அதான். அவங்களுக்கு எல்லாம் கிளியரா இருக்கா? தெரியுதா? எனக்கு கிளியரா இருக்கு. ஓகே. எனக்கு கிளியரா இருக்கு. எனக்கும் ஓகே. கிளியரா இருக்கு. ஓகே. ஸ்கிரீன் தெரியுதுல? ஸ்கிரீன் தெரியுது. என் தெரியுது. வாய்ஸ் கேக்குது. ஓகே. சரி ஆரம்பிச்சிடலாம். ஸோ வந்து ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ண உடனே ஆல்மோஸ்ட் இந்த மாதிரி தான் இருக்கும். ட்ரேடிங் வியூங்கிற ஆப் வந்து இந்த சார்ட்ஸ்லாம் பார்க்கறதுக்கு யூஸ் பண்ற ஆப். இதுல தான் நம்ம ட்ரேடிங் பண்ணுவோம், அனலைஸ் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்புக்குள்ள போன உடனே இந்த ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இங்க செட்டிங்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரேடிங் வியூவோட எல்லா செட்டிங்ஸும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இங்க சிம்பிள்னு இருக்கு பாத்தீங்களா? இதுதான் இந்த கேண்டில் ஸ்டிக்கோட செட்டிங்ஸ். இங்க ரெட் கலர்ல பச்சை கலர்ல ரெட் கலர்ல பச்சை கலர்ல கேண்டில்ஸ் இருக்குல்ல, அதோட கலர் செட்டிங்ஸ். இதை வந்து யாரும் மாத்த தேவையில்ல. ஒரு சில பேத்துக்கு வந்து இந்த ரெட் கலர் பச்சை கலர் பார்த்தா ரொம்ப நர்வஸ் ஆகும்ட்டு பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திக்குவாங்க. பிளாக் அண்ட் ஒயிட்டா மாத்திக்குவாங்க. So, நமக்கு தேவையில்ல, அது டிஃபால்ட்டா இருந்தா போதும். ஸோ இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டா போதும் இப்போதைக்கு. ஸோ எதுவுமே மாத்த தேவையில்ல. அடுத்து ஸ்டேட்டஸ் லைனுங்கிறது இங்க சைடுல பிரைஸ் இருக்குல்ல, இந்த ஸ்டாக்கோட பிரைஸ் என்னங்கிறத ரிலேட்டடா அது ஒன்றும் நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை, இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஸ்கேல்ஸ் அண்ட் லைன்ஸ் அந்த மாதிரி தான். நம்ம கீழே இருக்க டைமிங் என்ன டைமிங்னு சொல்றது, அதுவும் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல. நான் சொல்றது மட்டும் இருக்குன்னு பாத்துக்கோங்க. ஸோ கேன்வாஸ்ங்கிறது இந்த சார்ட்டுக்கு பின்னாடி இருக்க பேக்ரவுண்டு. என்னோட சார்ட்டுக்கு பின்னாடி இங்க கட்ட கட்டமா இருக்கும். கரெக்டா தெரியுதா? ஆமா, தெரியுது. தெரியுதா? ஸோ அதுதான் கேன்வாஸ். அதை வந்து கட்ட கட்டமா இல்லாம பிளெயின் பிளெயின் ஒயிட் ஸ்கிரீனாவும் ஆக்கலாம். இங்க கிரிட் லைன்ஸ்ல வந்து நன் போட்டீங்கன்னா வெறும் பிளெயின் சார்ட் மட்டும் தான் இருக்கும், வேற எதுவுமே இருக்காது. அதுக்கப்புறம் இந்த வாட்டர் மார்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். வாட்டர் மார்க் ஆன் பண்ணீங்கன்னா அந்த ஸ்டாக்கோட பேர் உங்களுக்கு பேக்ரவுண்ட்ல தெரியும். இப்ப நிஃப்டி ஓபன் பண்ணி வச்சிருக்கேன், நிஃப்டின்னு தெரியுது. ஸோ நான் இதை யூஸ்வலா ஆன் பண்ண மாட்டேன், கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும் சார்ட் அனலைஸ் பண்ணும்போது. ஸோ உங்க ப்ரிஃபரன்ஸ் படி நீங்க ஆன் பண்ணிக்கலாம், இல்லை ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ அப்புறம் ட்ரேடிங் ஒன்றும் தேவையில்ல, அவ்வளவுதான். ஓகே. அடுத்து வந்து இப்ப இந்த சார்ட்டை எப்படி மூவ் பண்றது, ஜூம் பண்றதுன்னு சொல்லி தரேன். சார்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் லெஃப்ட் கிளிக், மவுஸை வந்து லெஃப்ட் கிளிக் பண்ணிட்டு ரைட் அண்ட் லெஃப்ட் மூவ் பண்ணலாம்.
சார்ட்டோட லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்க முடியும். முன்னாடி என்ன இருக்கு, பின்னாடி என்ன இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி கேண்டில்ஸ் எப்படி ஜூம் பண்ணோம்னா, இந்த பிரைஸ் இருக்குல்ல 24,000 இந்த பிரைஸ் லிஸ்ட், அது அந்த இடத்துல வந்து கர்சரை வச்சீங்கன்னா ஆரோ மார்க் மாதிரி காட்டும். மவுஸை கிளிக் பண்ணிட்டு ஜூம் மேல இழுத்தீங்கன்னா ஜூம் ஆகும், கீழே இழுத்தீங்கன்னா பிரைஸ் குட்டி ஆகும். ஓகேவா? ஓகே. ஓகே. அதை ஸ்க்ராலும் பண்ணிக்கலாம். சென்டர் ஸ்க்ரால் பட்டன் ஸ்க்ராலும் பண்ணிக்கலாம். இல்ல ஸ்க்ரால் அப், ஸ்க்ரால் டவுன், ஸ்க்ரால் அப் பண்ணிக்கலாம். ஆமா, நம்ம வந்து இந்த பிரைஸ் அமுக்காம அதாவது மவுஸ்ல சும்மா ஸ்க்ரால் பட்டனை மட்டும் அமுக்கினா பிரைஸ் இப்படி கம்ப்ரஸ் ஆகும். ஓகே. மவுஸ்ல இருக்க ஸ்க்ரால் பண்ணா பிரைஸ் எக்ஸ்பேண்ட் ஆகும் இல்ல கம்ப்ரஸ் ஆகும். இந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து புடிச்சு இழுத்தா மேல கீழே எக்ஸ்பேண்ட் ஆகும். ஒன்னு வெர்டிகலா எக்ஸ்பேண்ட் ஆகும், ஒன்னு ஹாரிசான்டல் எக்ஸ்பேண்ட் ஆகும். இது வரைக்கும் ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ சார்ட் எப்படி மூவ் பண்றதுன்னு கத்துக்கிட்டாச்சு. அடுத்த ஒரு சார்ட் எப்படி, ஏதாவது ஒரு கம்பெனியோட சார்ட் எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ உதாரணத்துக்கு ஓகே டாடா மோட்டார்ஸ் போடலாம். டாடா மோட்டார்ஸ் சர்ச் பண்ணோம்னா கீபோர்ட்ல எதுவுமே பண்ண தேவையில்லை, எந்த சர்ச் பட்டனையும் நமக்கு தேவையில்லை. டாடா மோட்டார்ஸ்னு போட்டா டாடான்னு போட்டாலே வந்துருது. வந்த உடனே அந்த ஸ்டாக் கிளிக் பண்ணுங்க. இல்ல இந்த கிளிக் சர்ச் பண்ண உடனே ஸ்கிரீன் எப்படி வந்துச்சு? இப்ப நம்ம கீபோர்ட்ல டைப் பண்ண ஆரம்பிச்சாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த விண்டோ பாப்அப் ஆயிரும். ஓகே. ஆல்டர்னேட் ஆப்ஷனும் அந்த கார்னர்ல போய் கிளிக் பண்ற அந்த ஆப்ஷனும் அதுக்கு வந்து ஆல்டர்னேட். அது நான் அப்புறமா வரேன், வாட்ச் லிஸ்ட் பத்தி சொல்றது. ஓகே. அதுக்கு முதல்ல சாரி, இன்னும் ஒரே ஒரு சின்னது. இப்ப இன்னொரு 10 மினிட்ஸ்ல இந்த மீட்டிங் முடிஞ்சோன்னா நம்ம லிங்க் டூல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ வந்து ஓகே, இப்படிதான் ஸ்டாக்கை சர்ச் பண்ணோம், அதோட சார்ட் ஓபன் பண்ணி பார்க்க முடியும். இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு முக்கியமான டாபிக், டைம் ஃப்ரேம் அண்ட் டைம் ஜோன், டைம் ரேஞ்ச். ஓகேவா? ஸோ இங்க கீழே பாத்தீங்கன்னா நான் மார்க் பண்ணிருக்கேன்ல, இந்த இடத்துல 1D 5D 1M 3M 6M YTD 1 year 5 yearன்னு போட்டிருக்கோம். கரெக்டா? ஆமா, போட்டிருக்கேன். இதுதான் டைம் ரேஞ்ச். அது என்ன பண்ணுன்னு காட்டுறேன். 1D அமுக்குனீங்கன்னா அந்த ஸ்டாக் ஒரு நாள்ல, அதாவது நேத்து எங்க இருந்து எங்க வரைக்கும் மூவ் ஆயிருக்குன்னு காட்டும். 1 டேவோட மூவ்மெண்ட். ஓகே, கிளியரா? கிளியர். ஓகே. புரியுது. 5 டே கிளிக் பண்ணீங்கன்னா லாஸ்ட் 5 டேஸ்ல பிரைஸ் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க மூவ் ஆயிருக்கு, எங்க எண்ட் ஆயிருக்குன்னு காட்டும். அதே மாதிரி M1Mனா 1 மந்த் எங்க ஸ்டார்ட் ஆகி, அந்த மந்த் எங்க ஸ்டார்ட் ஆகி எங்க எண்ட் ஆயிருக்குன்னு. 3 months அதே மாதிரி தான், 6 months அதே மாதிரி தான், 1 year அதே மாதிரி தான், 5 year அதே மாதிரி தான். ஓகே, இது வரைக்கும் கிளியர்ல? கிளியர். ஓகே. இது பேரு வந்து டைம் ரேஞ்ச். அடுத்து வந்து டைம் ஃப்ரேம்னு ஒண்ணு இருக்கு. இப்போ வந்து இந்த இடத்துல இருக்கிறது பேரு டைம் ஃப்ரேம். 1M 5M 15M 1H 4H D W 2H இருக்கிறதெல்லாம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ அனுப்பிச்சிடுறேன். உங்களுக்கு டிஃபால்ட்டா ட்ரேடிங் வியூ ஓபன் பண்ணும்போது இது எதுவுமே இருக்காது, 1 2 இருக்கலாம். அதுக்கு பக்கத்துல
இங்க ஒரு டிராப் டவுன் பட்டன் இருக்கும். இந்த டிராப் டவுன் பட்டன் இருக்கும். இத கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன டைம் ஃப்ரேம்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு காட்டும். 1 மினிட், 5 மினிட், 15 மினிட், 1 ஹவர், 4 ஹவர், வீக்லி, டெய்லி, மந்த்லி அது மாதிரி. ஸோ நான் யூசுவலா யூஸ் பண்றது எல்லாத்தையும் ஃபேவரட் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேவரட் பண்ணா இந்த மேலேயே காமிச்சிரும். மேல டேப்லயே காமிச்சிரும். எப்படி ஃபேவரட் பண்றதுன்னா, உங்களுக்கு எந்த டைம் ஃப்ரேம் வேணுமோ அது மேல மவுஸ வச்சீங்கன்னா, பக்கத்துல வந்து ஒரு எம்ப்டி ஸ்டார் ஐகான் காட்டும். ஆட் டூ ஃபேவரைட்ஸ்ன்னு காட்டும். அத கிளிக் பண்ணீங்கன்னா எல்லோ கலர் ஆயிரும். எல்லோ கலர் ஆயிருச்சுன்னா, இங்க ஆட் ஆயிருச்சுன்னு அர்த்தம். இப்ப நான் 2M ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஓகே, கிளியர். ஓகே. ஸோ டைம் ஃப்ரேம் எங்க இருக்குன்னு பார்த்தாச்சு. ஸோ அந்த டைம் ஃப்ரேம்க்கு மீனிங் என்னன்னு பார்ப்போம். டைம் ஃப்ரேம்னா ஒரு கேண்டிலோட டியூரேஷன் என்னன்னு டெபிக்ட் பண்ணும். இங்க மேல இருக்கிறது ஒரு கேண்டிலோட டியூரேஷன். இதுல நம்ம சார்ட்ல பாக்குற ஒரு கேண்டிலும் 1 ஹவர்ஸ். ஏன்னா நம்ம டைம் ஃப்ரேம் இப்போ 1 ஹவர்ல இருக்கு. ஓகே. ஓகே, சூப்பர், கிளியர். மத்தவங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சு. மத்தவங்களும் அக்னாலேஜ் பண்ணுங்க, அப்பதான் வந்து ரேண்டமா அக்னாலேஜ் பண்ணாதான் ஓகே எல்லாருக்கும் ஓகே ஆடியோ. ஓகே கிளியர். லெட்ஸ் கோ. பேச கூட தேவையில்ல. நம்ம சாட்ல இல்லைன்னா ரியாக்ஷன்ல ஏதாவது கொடுத்தீங்கன்னா கூட போதும். ஓகே. ஓகே ஸோ கிளியர். ஓகே கிளியர். அடுத்த டைம் ஃப்ரேம் முடிஞ்சு, டைம் ரேஞ்ச் முடிஞ்சது. முஹிபுல்லா, டவுட் முஹிபுல்லா. சொல்லுங்க. இப்ப கேண்டில் வந்து 1 ஹவர் வச்சிருக்கனால 1 ஹவர் காட்டுது. இப்ப நம்ம அதை சேஞ்ச் பண்ணலாமா? செட்டிங் சேஞ்ச் பண்ணா எங்கேயும் சேஞ்ச் ஆகுமா? ஆமாமா, சேஞ்ச் ஆகும். இப்ப நான் 1 ஹவருக்கு பதிலா 15 மினிட்ஸ் ஆக்குறேன்னா, ஒரு கேண்டிலோட டியூரேஷன் 15 மினிட்ஸ். இது 15 மினிட்ஸ். இது நம்ம அங்க என்ன டைம் ஃப்ரேம் செட் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி ஆமா. காமிச்சிங்க. இந்த கேண்டில் இப்ப 15 மினிட்ஸ். ஓகே. அதாவது சோ இதுவே அதாவது அக்னிராஜ் எப்படின்னா 15 நிமிஷத்துல ஒரு பிரைஸ் எங்க இருந்து எங்க போயிருக்கு, அல்லது கீழ இருந்து மேல போயிருக்கா, மேல இருந்து கீழே வந்திருக்கா, அந்த ஒரு 15 நிமிஷம் டியூரேஷனுக்கு உள்ள அதை நாம ஒரு ஆமா. நிமிஷம் கூட வைக்கலாம். ஒன் மினிட் வைங்களா, 1 மினிட் 1 மினிட் வச்சுட்டு கீழே இந்த டைம் பாருங்க, இங்க பாருங்க 2:30 டு 3 மணிக்கு காமிக்குதா கீழே டைமிங். அந்த 2:30 டு 3 மணிக்கு 1 மினிட் வச்சிருக்கிறதுனால 30 கேண்டில் இருக்கும். அதுக்குள்ளார 30 நிமிஷத்துக்கு 30 கேண்டில் இருக்கும். புரியுதா? புரியுதுண்ணே, புரியுது. சுமியா புரியுதா? தௌலத் புரியுதா? கண்ணன் புரியுதா? புரியுது புரியுது. ஓகே. சோ இது வந்து ஒரு நிமிஷத்துக்கு அந்த அரை மணி நேரத்துக்குள்ள 30 கேண்டில் காமிக்கும். ஏன்னா ஒரு நிமிஷம் வச்சிருக்கோம். 15 மினிட்ஸ். இப்போ வந்து இப்போ 1 ஹவர் வைங்களா, 1 ஹவர். ஓகே. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரால் பண்ணி ஓகே 12:15 கீழே அந்த டைமிங் இன்னும் நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணா தெரியும். இது வந்து ஒவ்வொரு கேண்டிலும் 1 மணி நேரம். ஓகே. இப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹவர்ஸ் தெரியும். 18 ஹவர்ஸ் டு 20 ஹவர்ஸ் இருக்குது இல்லையா? அங்க அதுக்குள்ள நடுவுல எத்தனை கேண்டில் இருக்கு அப்படின்னு அந்த மாதிரி ஹவர்ஸ் காமிக்கும். அதே போல டே வைங்களா, டே. இது வந்து ஒரு கேண்டில் ஒரு நாள், ஒரு பர்டிகுலர் டேல கீழே அந்த டைம்ஸ் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணா கொஞ்சம் நாள் தெரியும். போதும் 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 போதும். இப்ப பாத்தீங்கன்னா 12ஆம் தேதிக்கும் ஓகே 10ஆம் தேதிக்கும் 18ஆம் தேதிக்கும் நடுவுல பாருங்க 1 2 3 4 5 6 7 கேண்டில் இருக்கு. ஒரு வாரம் நடுவுல சனி ஞாயிறு லீவ் எல்லாம் போக கரெக்டா வரும். ஸோ அந்த ஒரு கேண்டில் ஒரு நாள்ல இந்த பர்டிகுலர் ஷேரோட விலை வந்து 10ஆம் தேதி விலை வந்து எங்க 920 இருந்து 970 50 ரூபா கூடி இருக்குது. அடுத்த நாள் வந்து அதை கொஞ்சம் கூடி இருக்குது. இப்ப அதுக்கப்புறம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருக்குது. இதான் வந்து ஒரு நாள் நடந்த நிகழ்வுகளை காமிக்குது. ஓகே. அந்த ஒரு நாள் ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ண டைம்ல அது வந்து க்ளோசிங் டைம். அதே ஆமா 9:15 டு 3:15 நினைக்கிறேன் அந்த டைமிங், அந்த நாளுக்குள்ள. ஆமா, அந்த அதுக்கு மேல மூவ் ஆகாது பிரைஸ்.
9:15 முன்னாடி ப்ரீ மார்க்கெட் போஸ்ட் மார்க்கெட் சொல்லுவாங்க 15 மினிட்ஸ். அதை இப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். அந்த டைமுக்கு மேல மூவ் ஆகாது. நீங்க சாயங்காலம் 5 மணி 6 மணிக்கெல்லாம் போய் பாத்தீங்கன்னா மூவ் ஆகாது. அவ்வளவுதான் முடிஞ்சது. ஓகே ஓகே. இது வரைக்கும் கிளியர் தான். ஓகேவா? அடுத்து அடுத்து நான் இருக்க டூல்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணோம். இந்த மீட்டிங் இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்கு. ஸோ நம்மளே லீவ் ஆயிடலாம்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் டவுட்ஸ் மட்டும் இருந்தா கிளியர் பண்ணிக்கலாம். இல்ல டவுட்ஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணி வைக்கிற டைம் கொடுப்போம். நம்ம அடுத்த மீட்டிங் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே.